உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சூப்பர் கண்ணு. பாபநாச படத்துல கொலைய பண்ணி பணத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல புதைச்சு வச்ச மாதிரி நீ வில்ல வீட்லயே ஆதாரத்தை சேஃப்டி பண்ணி வச்சிருக்க. சூப்பர் கண்ணு, சூப்பர். விக்னேஷ் தான் ஃபோன் பண்றேன். பேசு. ஹலோ அக்கா. விக்னேஷ், சேஃபா தானே இருக்கியே? அங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லல? அதெல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. நான் இப்போ பாதுகாப்பா இருக்கேன். நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் இந்த வேஷத்தை கலைச்சிட்டு உண்மையை சொல்லிடுறேன். அதுக்கான நேரம் வரும், அப்ப நான் சொல்றேன். அது வரைக்கும் நீங்க அங்கேயே பத்திரமா இருங்க. சரிங்கக்கா. அக்கா, அமுதா பொண்ணோட ராஜதந்திரத்தை பாத்தில? அவ ஏன் மருமகடா? நான் கண்டுபிடிச்ச மருமக. பின்ன எப்படி இருப்பா? நடக்கட்டு. அப்படியே மருமக கூட ஒட்டிக்கிறீங்களே. டேய், ஜூஸ் குடு. சரிங்கய்யா, தோ வரணுங்க. முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. ஜூஸ் கொண்டு வர சொல்லிருக்கேன், முதல்ல குடிங்க. எப்படிங்க டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அவங்க ஏன் இப்படி பஞ்சாயத்துல மாத்தி பேசினாங்கன்னே தெரியல. ஆதாரமும் அவங்க கிட்ட இருக்கு. அப்புறம் எதுக்காக என்ன மருமகளை ஏத்துக்கிட்டாங்க? எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்ம கிட்ட இருந்து தந்திரமா மாயமான விக்னேஷ் இப்ப எங்க இருக்கான்? அந்த விக்னேஷ் என் கையில கிடைக்காத வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான். அவன் மட்டும் திரும்ப என் கையில கிடைச்சா அவனை சாகடிச்சிருவேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொல்லியிருக்கேன். இந்த தடவை மிஸ் எல்லாம் ஆகாது. அவனை எப்படியும் தட்டி தூக்கிடுவேன். ஏய், ஏன்டா நிக்கிற? ஜூஸ குடு. மறுபடியும் கிடைச்சா கொன்னுடுவியா? உன் முன்னாடி தான் நினைக்கிறேன். இப்ப கொல்லுடி பார்க்கலாம். எனக்கு ஏமனா ஆகணும்னு நினைச்ச, அது மிஸ் ஆயிடுச்சு. இனி நான் தான் உனக்கு ஏம. சரி வா, நம்ம போலாம். என்ன திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு பாப்போம். எனக்கு அங்க போகவே ரொம்ப பயமா இருக்கு. ஏய், நீ தானே அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்னு சொன்ன. அப்புறம் என்ன, வா போலாம். தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்கடி போங்க, அங்க இருக்கு உங்களுக்கு கச்சேரி. இன்னும் இவளுகளை என்ன ஆளவே காணாம? ஒருவேளை மூளை குழம்பி ஊரை விட்டே கிளம்பிட்டாளுகளா? வந்துட்டாளுகளே. கிளம்பி ஓ நாடகத்தை ஆரம்பி. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள போகவே ரொம்ப பயமா இருக்கு. இதற்கு தானே ஆசைப்பட்டு வந்தாய் ராஜகுமாரி. வா போலாம், வா. ஏய் நில்லு. என்ன நீ பாட்டுக்கு அப்படியே உள்ள வர? உன்னை அப்படியே உள்ள விட்டா இந்த ஊரு என்ன சொல்லும்? ஏமா நீ என்ன பாத்துட்டு இருக்க? என் மருமக வீட்டுக்குள்ள வரா, அப்படியே எட்டு வச்சு வந்தா எப்படி? ஆரத்தி எடுத்து வரவேற்க வேண்டாமா? போ, ஆரத்தி எடுத்துட்டு வா போ. என்னடி உனக்கு வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. அத நினைச்சதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நரி கண்ணு, நாய் கண்ணு, இந்த ஊர் பொம்பளைங்க கண்ணெல்லாம் திருஷ்டி எல்லாம் போகட்டும். வலது காலை எடுத்து வச்சு உள்ள பொடியம்மா என் மருமகளை. போங்க போங்க.
இத ஊத்திட்டு ம். அசக்தா அசக்தா. ஆ, என்ன உள்ள போறீங்க? ஆ, வேற என்ன பண்ண அத்தை? இதானே என்னோட ரூமு. என்ன பண்ணவா? நீ தானே என் மருமக. இப்ப இந்த வீட்டோட பொறுப்பே உன் கையில தானே இருக்கு. இப்படி பொறுப்பே இல்லாம இருந்தா எப்படிம்மா? வா என் பின்னால. என்ன யோசிக்கிற? வா பின்னாடி. வா. ஓ, இருக்கு உனக்கு வேட்டு. வாமா. இந்த பக்கெட்ல ஊற வச்ச துணியெல்லாம் நல்லா துவைச்சி காய வச்சு அயர்ன் பண்ணி வச்சிரு. யாரு? நானா? ஆமா, நீதான். நீதானே இந்த வீட்டு மருமக. அப்போ நீதானே இந்த வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா பார்க்கணும். அ, ம், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஆ, அமுதாவை பார்க்க சொல்லுங்களேன். ஆ? என்ன பேசுற நீ? நீதானே என் மருமக. அப்போ நீதானே எல்லா வேலையும் பார்க்கணும். ம். அத விட்டுட்டு அவளை போய் பண்ண சொல்ற? ஆ, இந்த வீட்ல வாஷிங் மிஷின்லாம் எதுவும் இல்லையா? அப்புறம் மருமகன்னு நீ எதுக்கு இருக்கிற? சொன்னதை செய்ய வேண்டியதானே? வேலைய பாரு. ஏய், ஆ? என்ன? ஒண்ணும் இல்ல அத்தை. பார் பார். ஆ. ம். ம். அக்கா, ம். மிரட்டு அவளை. என்னம்மா முடிஞ்சிருச்சா? ஆ, ஆ, ஆ. ஐயோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.